நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், செய்வன திருந்தச் செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதை முழுமையாக செய்யணும், திருத்தமாக செய்யணும். இந்த உலகில் நிறைய வகை வகையான உயிர்கள் உலா வருகின்றன. அவற்றில் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்பவை, ஓரிடத்தில் அப்படியே அங்கேயே எங்கும் செல்லாமல் வாழ்பவைன்னு 2 வகை உயிர்களை சொல்லலாம். இடம்பெயர்ந்து போகும் உயிர்கள் தான் நிறைய. மனித இனம், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். ஓரிடத்தில் இருந்து வாழ்பவை மரம், செடி, கொடி போன்ற தாவர வகைகள். இவையெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உண்டு. நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாதவை. இவை தான் பூமியில் தோன்றிய முதல் உயிரினம். நுண்ணுயிர்கள் தான் ஆண்டாண்டு காலமாக உழவர்களுக்கு உதவியாக இருந்து வருகின்றன. இதற்காகவாவது இந்த உயிர்களை நாம் பாதுகாக்கணும். அவை உயிர் வாழ தேவையானதை கொடுக்கணும். மனிதர்களுக்கு தேவைப்படுவது போலவே நுண்ணுயிர்களுக்கும் உணவும் உறைவிடமும் அவசியம். ஜெயக்குமார் ஐயா, மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் மண்ணிலேயே உயிர் வாழ்கின்றன. இதைத்தான் மக்குதல்ங்கிறோம். மண்ணில் இடப்படும் சாணி குப்பை தான் இந்த நுண்ணுயிர்களுக்கு அருமையான சாப்பாடு. அதற்கு இப்போ தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. மனிதன் இயற்கை உரங்களுக்கு மாற்றாக கனிம உரங்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தான். கனிம உரங்கள் நுண்ணுயிர்களுக்கு எதிரி. ஒரு மண்புழுவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் யூரியா அல்லது ஏதாவது ஒரு ரசாயன உரத்தை போடுங்க, அப்படியே துடிதுடிச்சு செத்து போகும். கண்ணில் புலப்படுற மண்புழுவுக்கே இந்த நிலைமைன்னா, கண்ணிற்கு தெரியாத புலப்படாத நுண்ணுயிர்களின் நிலைமை என்ன எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். எதையும் அளவோடு பயன்படுத்தினா நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. பழமொழி உங்களுக்கு தெரியும். அதே போல் நிறைய மரம் மட்டைகள் இருந்தன. அவற்றிலிருந்து விடும் இலை தழைகளை சிதைத்து அவற்றை இந்த உயிர்கள் உண்டு வாழ்ந்தன. இப்போ வனங்களின் பரப்பும் குறைஞ்சிடுச்சு. பசுமை பரப்பை குறைச்சி கான்கிரீட் காடுகளை இந்த மனித இனம் அதிகமாக்குனதுனால உணவு தட்டுப்பாடும் இருப்பிடமும் பெரும் பிரச்சனையாயிடுச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டதுனால அதன் கீழ் வாழ்ந்த நுண்ணுயிர்களும் அழிந்து போயின. மேலும் மண்ணில் விழும் பொருட்களில் மக்கும் பொருட்களை விட மக்காத பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. இதுவும் நுண்ணுயிர்களின் அழிவுக்கு காரணமாயின. இந்த உலகில், இந்த பூமியில் மனிதன் இல்லைன்னா மற்ற எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக வாழும், வளரும், பெருகும். ஆனால் ஜெயக்குமார் ஐயா, மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. நுண்ணுயிர்களின் பெருக்கத்துக்கு தேவையான இயற்கை உர பயன்பாட்டை அதிகரிக்கணும். ரசாயன பயன்பாட்டை அறவே நிறுத்தணும் அல்லது அளவறிந்து பயன்படுத்தணும். ரசாயனம்ங்கிறது உரங்கள் மட்டுமல்ல, நிலத்தில் தெளிக்கப்படும் களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லி, நோய்க்கொல்லி விஷங்கள் எல்லாம் சேர்ந்தது தான். இந்த நுண்ணுயிர்கள் மண்ணோடு நின்று விடுவதில்லை, நம்ம உடம்புலையே இருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை செரிக்க வைப்பதும் ஒரு வகை பாக்டீரியா நுண்ணுயிர் தான். நுண்ணுயிர்கள் அண்டவெளி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும். காற்று, தண்ணீர், நிலம், இப்படி எங்கு பார்த்தாலும் நுண்ணுயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது நமது கடமை அல்லவா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.